24 செய்திகள் வாசிப்பது கீதா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கேது என்கிற தென்னவன் அவர்கள் தலைமை வகித்தார். மறைமலை நகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர்கள் கடம்பூர் அருள், மணிமாறன் ஆகியோர் வரவேற்றனர். காட்டாங்குளத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் தென்னரசு, முகிலன், ஆனந்தன், செல்வம், டேவிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன், வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் வழக்கறிஞர் சொக்கலிங்கம், தொண்டரணி மாநில அமைப்பாளர் கராத்தே பாண்டியன், சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் தமிழ்மண் ரமணா, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் அன்பு செல்வி தென்னவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ஆட்டோ ரவி, மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் அன்பு செல்வன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர்கள் சாந்தன், வீரா, வழக்கறிஞர் ரவீந்திரன், திராவிட முரளி, தலித் சுதாகர், ராஜேஸ்வரி சுதாகர், வழக்கறிஞர் பாஸ்கர், காஞ்சனா, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் தம்பிராஜ், குட்டி சிவா, மன்னவன், குணசேகரன், மகளிர் விடுதலை இயக்கம் லதா பாஸ்கர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். கட்சியின் வளர்ச்சி குறித்தும் கூட்டத்தில் பேசப்பட்டது. கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நடந்து முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை இந்த மாவட்ட செயற்குழு பாராட்டுகிறது. தமிழக வரலாற்றில் முதன்முறையாக 8 தலித் அமைச்சர்களை நியமனம் செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய்க்கு பாராட்டுகள் தெரிவிப்பது. SC/ST சிறப்பு உட்கூறு திட்ட நிதியில் SC/ST மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அம்பேத்கர் பெயரில் தனி பல்கலைக்கழகம் அமைத்திட தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவது. ஜூன் 14 விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விருது வழங்கும் விழாவில் செங்கல்பட்டு தொகுதியில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொள்வது. ஜூலை 23 நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் ஏராளமானோர் கலந்து கொள்வது. பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடைகளை மூடக்கோரி போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட 11 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் மாற்றுக் கட்சியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தங்களை இணைத்துக் கொண்டனர். இத்துடன் மாறன், சீமான், ஏழுமலை, இளவரசன், பவித்ரன், சீதாராமன், சேசாத்ரி, வெங்கடேசன், தனசேகரன், ராசி, பைந்தமிழ், தசரதன், ராமு, கோபிநாத், செல்வம், கேசவன், சக்கரவல்லவன், வசந்த், ஜோதி, பாஸ், செல்வகுமார், சதீஷ்குமார், சிலம்பு, அரவிந்தன், சிலம்பரசன், தமிழ்வாணன், நாகேந்திரன், யுவராஜ், சிங்கை பிரபாகரன், ரஜினி, கன்னியப்பன், கோபு, ராமநாதன், தியாகு, சிறுத்தை வேலு, திருமாறன், மாரி, சுதாகர், ராஜீவ்காந்தி, ஸ்ரீநாத், குருநாதன், ஏழுமலை, ராமச்சந்திரன், சரவணன், நிவாஸ், தாஸ், முகமது சாகில், கோதண்டன், சரவணன், சிகாமணி, இஸ்ரேல், வினித், தமிழ்வாணன், வினோத், உதயா, சிலம்பரசன், அருண், குமரவேல், அப்பு, மூர்த்தி, காளிமுத்து, ஞானசேகர், சுதாகர், சரத், வீரமணி, நித்யா, சிங்கை, ராஜி, சூர்யா, ராமன், லட்சுமணன், வசந்த், தினேஷ், பிரபு, செல்விவேலு, முருகன், சந்தர், காந்தி, கூன்ராஜ், முருகன், ரெஜினா, செல்வம், அசோக்குமார், தமிழரசன், குணசேகரன், தீபக், குணா, சுசிலா, சரஸ்வதி, விஜயலட்சுமி, ரேவதி, அலமேலு, பாஞ்சாலை, சுதா, வள்ளி. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரை மலைமேடு கோபிநாதன் வழங்கினார். அத்துடன் திரளான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.